ஏ சத்யா, சுவாணி ஏந்து காலெல்லாம் பாரு. ஏ சத்யா, ஏ அம்மா அம்மா, நானே எவ்வளவு வேலை தான் செய்யறது. மாமியார் வீட்டுக்கு போய் பார்க்கணும், அப்பதான் தெரியும் அங்க எப்படி இருக்குன்னு. அம்மா வீட்டோட எல்லாம் சரி. சத்யா இப்ப ஏஞ்சி வரல, விளக்கு மாதிரி உள்ள வரும் பாரு. உள்ளிமா உள்ளி, சின்ன உள்ளி 4 கிலோ 100 ரூபாய், பெரிய உள்ளி 4 கிலோ 100 ரூபாய். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. உள்ளிமா உள்ளி சீக்கிரமா வாங்கம்மா, கொஞ்சம் தான் இருக்கு, சீக்கிரமா வித்து போயிடும். வாங்கம்மா வாங்க. எப்பா உள்ளி எப்படிப்பா? பாட்டியோ உள்ளி 4 கிலோ 100 ரூபாய். உனக்கு எத்தனை கிலோ போட்டோம்? ஐயோ அம்மா, 4 கிலோ வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? ஒரு 10 ரூபாய்க்கு கொடுப்பா 1/2 கிலோ. யாரும் அது காலையிலே வந்து வியாபாரத்துக்கு எடுத்துன்னு எடைய போமா. 1/2 கிலோ வேணுமா? 1/2 கிலோ நானே வியாபாரத்தில் மழை நேரத்தில் விற்காம 4 கிலோ 100 ரூபான்னு சொல்லி வித்துன்னு கிடக்க. எனக்கே நஷ்டம்தான், முதல் கூட கிடைக்காம போயிடும் போல. 10 ரூபாய்க்கு தரணுமா மம்மி? 10 ரூபாய்க்கு மரியாதையை இடத்த காலி பண்ணுமா? ஏன்ப்பா ஒரே அடியா சிலிப்பிக்கிற? நான் ஒண்டி தான் கீறேன். 10 ரூபாய்க்கு வாங்கினா காணாதா? அதெல்லாம் கொடுக்கலாம், கொடு. ஏம்மா மரியாதையா போயிட்டு சொல்லிட்டேன். இப்போ என்ன உனக்கு 1 கிலோ தானே வேணும்? சரி 1 கிலோ வாங்கிக்க, 30 ரூபா 1 கிலோ போடவா? இது என்னடி அம்மா கூத்தா இருக்கு? புது கணக்கால இருக்கு. கிலோ 30 ரூபாவாமே. இப்படிதான் ஊர் சனத்தெல்லாம் ஏமாத்தி திரியாக்கும். இரு போய் ஊர் உள்ள சொல்றேன் உன்னை பத்தி. ஏமாத்தி வித்துன்னு இருக்கல்ல, வயசானவ தானே, ஏமாத்திட்டுதான் நினைச்சியாக்கும். காலையில யார் மூச்சுனோ தெரியல. இரு போட்டு தர, வாங்கின்னு போ. இந்தாம்மா, இப்படியே வரவங்க போறவங்களுக்குலாம் 1 கிலோ 2 கிலோ கொடுத்துனுந்தா மொத்தமா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஏரி கரையில கொட்டிட்டு போக வேண்டியது தான். சும்மாவா கொடுக்குறேன்? நல்லா அழுகி போனதெல்லாம் போட்டு கொடுத்துட்டியா என்ன? ஆமா ஆமா, அழிவு போனதெல்லாம் கொடுத்தா அப்படியே நீ வாங்கிடுவ. கொடுத்துதான் பாரு, வர வரைக்கும் வச்சிருந்து திருப்பி வாங்கிட்டே தான் கொடுப்பேன். ஏய் அம்மா, பொம்பளைங்களா இதுங்களா என்னன்னா பேசுதுங்க. உள்ளிமா உள்ளி வாங்கலையா? உள்ளி 4 கிலோ 100, 4 கிலோ 100. வாங்கம்மா வாங்க. உள்ளிமா உள்ளி. இவனுங்க தான் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்க்கலான்னு பார்த்தா இப்பதான் வந்து ஏதாவது சொல்லி புலம்பின்னு கிடப்பானுங்க. இவன் நம்ம வீட்டுக்கிட்டே நிக்க மாட்டானே, இவன் ஏன் நம்ம வீட்டை நின்று கத்தின்னு கிடக்கான்? சரி, எது வீட்டுக்காரி வாங்குறாளோ என்னமோ, அவனும் ஓசி சோறு தானே. அவ வீட்டுல என்ன கிடைக்கும்னு பாத்திரம் மோப்பம் பிடிச்சுன்னு தெரியவா? ஒரு பத்திரிக்கை ரோட்ல கிடந்தா கூட விட மாட்டாளே, எடுத்து குடுன்னு ஓடிடுவாளே சோத்துக்கு. அவளா வாங்குவா? சரி விடு, எங்கேயோ போய் தொலைஞ்சா பரவாயில்ல. இங்க உட்காந்து கத்தின்னு கிடக்கான், நிம்மதியா டிவி கூட பார்க்க முடியல. வசந்தி, வசந்தி அடைச்சா, இந்த ஆள் வேற வந்துட்டானா? இனிமே வசந்தி நொசந்தின்னு உயிரை எடுத்துன்னு இன்னைக்கு பார்த்த மாதிரி தான். நான் ஒன்று வந்து தொல்லை பண்ணுதுங்க. அப்படியே அணக்கம் கட்டாம கிடப்போம். அப்படியே இருக்க கண்ணை முடின்னு தூங்கிடுவோம். ஏன்னா வந்து உடனே அது பண்ணி இது பண்ணி டீ போட்டு உயிர் எடுப்பான். இருந்தாலும் நைட் டியூட்டி வச்சு தொலைய மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் மதியத்தோட ஓடியாந்துடுறது. வசந்தி, வசந்தி எவ்வளவு நேரம் கத்தின்னு இருக்கா? அணக்கம் கட்டாம எப்படி கிடக்க பாரு. இப்பதான் டிவி சத்தம் அப்படி வெளியே வரைக்கும் கேட்டுச்சு. இப்படி கிடக்க பாரு. வசந்தி, உன் நடிப்புலாம் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ இது வாங்குறியா இல்ல நான் எடுத்துட்டு போய் உமா கிட்ட கொடுக்குவா? கட்டவளே, உமாவா? என்னவா இருக்கும்? ஆபீஸ்ல ஏதாவது பரிசு கிரிசு கொடுத்துட்டாங்களா? அதை தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணுனாவா? ஐயோ, ஒரு வேளை திங்கிறதுக்கு பராட்டா சிக்கன் பிரியாணி ஏதாவது வாங்கி வந்திருக்காரோ? அப்படியே எடுத்துட்டு போயிட போறாரு. அப்பா நல்ல உறக்கம், ஒரே வேலை, படுத்ததே தெரியல. வசந்தி, இடி உழுவ. நீ யாரு, எப்படியாப்பட்ட ஆளு எல்லாம் எனக்கு தெரியும்னா ஒரே அடியா நடிச்சு தள்ளாத. அப்படின்னு நடிச்சு தள்ளிட்டாலும் என்ன காரியங்க பண்ணிட்டீங்க? நம்ம வீட்டுக்கு எதுங்க உள்ள வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணி தொலைகிறேன்? இந்த ஆளுக்கு ஒரு கூறு இல்லையே. ஐயோ, இதனாலதான் இந்த வெங்காயக்காரன் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தானா? ஏன் வசந்தி, என்னாச்சு? ஏன் அப்படி சொல்ற? ஏன் இது ஏதாவது அழிவு போன வெங்காயமா இருக்குமா? ஏன் நல்லா இருக்க மாதிரி தானே இருக்கு. என்னாச்சு வசந்தி? என்னங்க நீங்க விஷயமே தெரியாம ஏங்க இப்படி பண்ணீங்க? போங்க, இது ஃபுல்லா வேஸ்ட் தான். இப்போ என்ன பண்றது இத? ஐயோ வசந்தி, ஏன் என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லு.
ஏங்க என்ன காரியங்க நீங்க பண்ணிட்டீங்க? நம்ம வீட்டை பத்தி தெரியும் இல்லைங்க. கேட்காத காதுக்கு ஹெட்செட், பாய்சன் குடிக்கிறதுக்கு பல்செட்டாங்க. அந்த கதையா இருக்குங்க இது. நம்ம வீட்ல சோறே பொங்குறது இல்லைங்க. அப்புறம் எதுக்குங்க உள்ளி? அம்மா சித்தத்தொலை நீலாம் இருந்து என்னத்தை சாதிக்க போற? ஊருக்கும் வீட்டுக்கும் தான் கேடு. ஒரு சின்ன பிள்ளை வச்சிருக்கமே, சமைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் இல்ல. வீட்டுல ஒரு காய் ஒரு கீரை இல்ல, ஒரு நேரம் சோறு போங்கிறது இல்ல. உள்ளி வாங்கிட்டு வந்தாலும் எதுக்கு வாங்கிட்டு வந்தாலும் அப்படி கத்துறது. ஏன் நெட்டகளும் உனக்கு ஒரு கேடு வந்து தொலைய மாட்டேங்குதுடா. என்ன விஷயம் நடக்குது என்ன ஏதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டா. உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தருவ, நான் கிழக்கி போடணுமா? இதே பழக்கம் தான் நாளைக்கு வரும். நானும் ஆக்க மாட்டேன், எங்கேயாவது கொண்டு போய் கொடு. நீ ஒன்னும் ஆக்க தேவையில்ல, நான் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உமா கிட்ட கொடுக்குறேன். அட்ட கடவுளே, நிஜமா இல்ல கொடுக்க போறான். ஏங்க ஏங்க நில்லுங்க நில்லுங்க. ஐயோ ஒரு கூட உள்ளி வேற வாங்கிட்டானே இருந்தாலும். ஏங்க நில்லுங்க, நானே சமைக்கேன். ஏன் என்ன திருப்பி சமட்டணுமா? இப்பதான் வேணாண்ணா. ஏங்க வேணானா என்னங்க? வைக்க மாட்டீங்களா? இப்ப எங்க எடுத்துட்டு போறீங்க? ஏன் தம்பிக்கிட்டே நான் கொடுக்க போறேன். போய் கொடுங்க கொடுங்க. ஏற்கனவே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், 1 ரூபாய் தரது கிடையாது. நீங்களும் வாங்கிட்டு போய் கொடுங்க. இன்னும் நல்லா தின்ட்டு கொழுத்து போட்டோம். அப்படியே வாயில ஒரு சமட்டு விட்டுனா அவன் சம்பாதிக்கிறான், அவன் திங்கான். போன வாட்டி 1 கிலோ ஆட்டுக்கறியை வாங்கி நீ அவன்கிட்ட தின்னல. ஆமா சும்மா சும்மா என்னையே சொல்லுங்க. வைங்க வெங்காயத்தை, நான் சமைக்கேன். இப்படி ஒண்டியே நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னேன், அது ஒரு தப்பா? பாதி உள்ளே எடுத்துட்டு போய் உமா கிட்ட கொடு. மீன் குழம்பு வைக்கணும்னு சொன்னான், இப்பதான் மீன் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஏம்மா முடியலையே. ஏங்க என்னங்க சொல்லுதீங்க? மீன் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க? நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரது தாங்க நீங்க. அவகிட்ட எங்க கொடுத்தீங்க? யாரா அவ? நானா போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன். வர்கீஸ் கிட்ட செல்வா கேட்டிருந்தானா, அதான் வர்கீஸ் வாங்கிட்டு வந்தான். என்கிட்ட கொடுத்து அவன் பாக்குறதுக்குள்ள போய் கொடுன்னா நான் கொடுத்தேன், அவ்வளவுதான்மா. கட்டவரையே வர்கீஸா? அப்பா சின்ன பொண்ணு வீட்டுல கண்டிப்பா மீன் குழம்பு இருக்கும். இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஏங்க அதுல நீங்க ஒரு 4 மீன் அள்ளி போட்டு வர வேண்டியதானுங்க சட்டுப்புட்டுன்னு. பாரு வசந்தி, ஏற்கனவே நான் கடும் கோபத்துல இருக்கேன். வேலையை விட்டு ரொம்ப டென்ஷனா வந்திருக்கேன். நீ வேற இன்னும் டென்ஷன் ஆக்காத சொல்லிட்டேன். இந்த உள்ளிக்கே இந்த வீட்டுல வழி இல்ல, இதுல மீன் வேறையா? ஏங்க உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? கொடுங்க, நானே போய் கொடுத்துட்டு வரேன். இது பாரு வசந்தி, மரியாதை வீட்டுல இருக்கிறத வச்சு சோறு போங்கிற வழியை பாக்குற. உடா போய் லாண்டின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவனே தெரியாது. சம்பளம் கிம்பளம் கை நீட்டினா கையை வெட்டிடுவேன். கையை விட்டிடுவியா? ஏங்க என்னங்க நீங்க? நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா? நீங்க போய் உறங்குங்க. ஆனா சுட 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 உங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்குங்க. என்னன்னா பண்ணி தொலை. சியானா சியானா மக்களே, சியானா. எம்மா தோ வாரேன். எம்மா சொல்லு, கடைக்கு போகணுமா? மக்களே கடைக்கெல்லாம் போவேனா மக்களே, அம்மா சொல்லுறதை மட்டும் பண்ணு. சரிம்மா. சியானா செல்லம்மி, நீ என்ன பண்ற? அப்படியே நேரா போனான்னு வச்சுக்கேன், ராணியத்தை இருப்பாங்க, அவங்க வீட்டுல போய் மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லித்தூளும் வாங்கிக்க. என்ன? சரிம்மா. அப்படி என்ன பண்ற? லட்சுமி அத்தை வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கேன், ஏதாவது காயோ பழமோ ஏதாவது இருக்கும் செடியில, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வாங்கிக்கோ. அது இல்லை இது இல்லைன்னு நம்ம ஏதாவது கேட்டோன்னு வச்சுக்கேன், அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீ ஏன் ஏதாவது ஒன்று அவங்க கொடுக்கறதா பார்த்து வாங்கிடுவா. என்ன? சரிம்மா. உங்க வீட்ல இன்னைக்கு சோறு பொங்க போறீங்களா? கனி அதாண்டி எனக்கும் தெரியல. ஐயோ ஜாலி, எங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சோறு பொங்க போறாங்க. எங்க வீட்லலாம் டெய்லி சோறு பொங்குவாங்க. சியானா நீ ஏன்டி அழுற? கனி எங்க அம்மா டெய்லி அதையே திங்க சொல்லி அடிப்பாடி. அக்கம் பக்கம் வாங்கியாரு சொன்னாவாது தினம் சுடுச்சோறும் கிழமும் கிடைக்கும். இப்ப தினமும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச குழம்பு தான் தருவாங்க. அப்புறம் நீ என்ன பண்ற? கனி வீட்டுக்கு போய் பெரியம்மா எங்க வீட்டிலே எதுவுமே நல்லா முளைச்சு நாளையில விடல, அதுக்குள்ள என்ன கிரியத்தா பேசுவ?
ஏம்மா என்ன ஏம்மா அடிக்க இவ்வளவு என்ன கிரியேட்டா இருக்குவே கனி வீடுன்னு சொன்னேன் அதுக்குள்ள எப்படி பேசி போறது இது ஒன்றும் இருக்கு நல்லா சாணி மாடு மாதிரி சிவத்துல எடுத்த சாணி மாதிரி அப்படியே கறக்க வேண்டியது போய் எங்க அம்மா கிட்டயே சொல்லி தர போறேன் போ போ அங்கதான் வரேன் படப்படம் சீக்கிரமா எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுட்டு உள்ளே எல்லாம் உரிச்சு வைக்க அம்மா வரத்து கட்டியேனா சி உங்க அப்பா நேரம் வேற தூங்கி ஏஞ்சி வந்து இன்னமும் சோத்தையே பாத்துறாத மாதிரி வந்து அப்படியே சோறு போடுன்னு வானத்து பூமி தைய தக்கான்னு குதிப்பான் என்னதான் பண்ணி தொலையட்டோம் அந்த மனுஷனை வச்சுன்னு ஒரு நாள் வந்தாலும் திருநாளா வந்து உயிர் எடுப்பான் ஏய் அம்மா சே இந்த பொம்னாட்டிவெல்லாம் என்னதான் சமைக்கிற அளவுல தெரியல தினைக்கும் நம்மளுக்கு ஒரு நாள் சமைக்க சொன்னாலே மண்டை குத்தியே வந்துடும் போல எவ்வளவு வீட்டில் என்னென்ன இருக்கோ தராளுவலோ தரலையோ குழம்பு இருக்கோ என்ன வச்சாலுவலோ ஏது வச்சாலுவலோ ஒன்றும் புரிய மாட்டுது எவ்வளோ தரையிலனா வேற இந்த ஆள் குதிக்கிற குதியில கடையில் போய் தின்னி வேற காசு அழிச்சு விடுவோனோ தெரியல நானே இந்த உள்ளியை வாங்கி வச்சுட்டு எவகிட்டயாவது வித்துலாமான்னு பார்த்துன்னு இருக்கேன் எப்பா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு என்ன உமா வாசனை அப்படி தெருவே மணக்குதே சமையல்லாம் செஞ்சுட்டு போலியே ஏங்க பாத்தீங்களா உங்களுக்காக மணக்க எல்லாமே செஞ்சு வச்சுட்டேங்க கனிக்கு கூட உப்பு காரம் கம்மியா போட்டு கையாலேயே மசாலாலாம் அரைச்சி தனியா வறுத்து வச்சிருக்கேங்க வாங்க போய் சாப்பிடுவோம் அம்மா அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா ஆஃபீஸில் ஒரே வேலை பார்த்துக்க அதான் ஒரு டைட்டாக ஷெட்யூலு அதான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு இருக்கேன் டைம் ஆயிடுச்சு நீ வந்து என்ன பண்ணுற எல்லாத்தையும் கிண்ணத்தில் போட்டு கொடுத்துருவோம்மா நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன் என்ன ஏங்க ஒரு 10 நிமிஷம் தானங்க ஆகும் இங்கேயே சாப்பிட்டு போகலாம் இல்லை ஐயோ உமா காலில் தண்ணி ஊற்றினாப்புல நானே ஓடி நிற்க நேரம் இல்லை பார்த்துக்க மீனெல்லாம் வேற முள் எடுத்து திங்கணும் அப்படி இப்படின்னு ஒரே இதுவாக இருக்கும் பார்த்துக்க நீ வச்சிரு என்ன அப்புறம் காரம் கம்மியாக போட்டேன்னு சொன்னல அதில் ஒரு 2-3 வச்சிரு சரியா நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேம்மா ஐயோ பாவம் அவங்களே வீட்டுக்காக ஓடா உழைக்காவ முழங்கால் ரத்தம் முட்டி காலுக்கு ஏற மாதிரி ஓடி வேலை செய்தாவ நமக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு அது போட்டு கொடுப்போம் நல்லதா பார்த்து நல்லா திங்கட்டும் ஏ கனி என்னாச்சு கனி ஏன் அழுற அம்மா பெரியம்மா என்ன அடிச்சிட்ட என்னது பெரியம்மா அடிச்சிட்டாவளா ஏன் என்னாச்சு நீ என்ன பண்ண கனி அம்மா நான் எதுவுமே பண்ணல அவளே என்ன போட்டு அடிச்சிட்டா என்ன திமிருந்தா ஏன் பொண்ணு மேலே கை வைப்ப அந்த 4 முடி அங்க சுத்தி அவளை கேட்க ஆள் இல்லை நினைச்சுன்னு ஒரே அடி ஆடின்னு இருக்காளா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு நீ வா கனி கடவுளே இது என்ன உமா வேற கோபமா வர இந்த உச்சி குடுமி வேற சும்மா இல்லாம போய் என்னத்தையோ சொல்லி பத்த வச்சிருச்சு போலியே இப்ப வேற இவளை சமாளிக்கணுமே மீன் குழம்பு வேற வாங்கணும் என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம் உமா சொன்னா நடிப்பு நடிக்கிறா பாரு என்ன பார்த்தோன்னே அப்படியே அழுகுறா பாரு ஏ கனி என்னம்மா என்னாச்சு ஏன் அழுகுற எக்கா நீங்க ஏன்க்கா என் புள்ளைய அடிச்சீங்க போச்சு கரெக்டா 1க்கு 2 பத்த வச்சிருச்சு போல என்ன சொல்றோம்மா நான் அடிச்சேனா வேறியாவா நீங்க தான் என்ன அடிச்சீங்க சி என்ன நடிப்பு நடிக்கிறவ புள்ளிய காலையில அடிச்சது இன்னும் அப்படி தேமல் கண்டுச்சான் இவளுக்கு எப்படி நடிக்கிறா பாரு அப்படியே அவங்க அத்தாள மாதிரி இருக்கா எனக்கு தான் ஒன்று வந்து பிறந்துக்குது சே ஐயோ கனி காலையில வெளியே போய் விளையாடுங்கன்னு சொன்னனே அதுவா ஐயோ உமா என்ன உமா நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல காலம்பலமே என்னாச்சு தெரியுமா வீடு கட்டுற இடத்துல கல்லு முள்ளுமா அங்கிட்டும் இங்கிட்டும் கல்லு தூக்கி போடுறவ வீசுறாவ என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல கம்பிங்கெல்லாம் ஓரமா அடுக்கி வச்சிருக்காங்க அங்க வந்து இவளுக்கு ஓடி பிடிச்சி விளையாடின்னு இருக்காவ அதனாலதான் வெளியே போய் விளையாட வேணி 4க்கு 2 தட்டு தட்டினேன் சியானாவையும் தான் தட்டினேன் இவளையும் தான் தட்டினேன் அதுக்கு போய் உங்ககிட்ட வந்து சொல்லின்னு இருக்கா அங்க இருந்து எங்கேயாவது விழுந்தா என்ன ஆவறது படியில வேற விழுந்தா அவ்வளவுதான் மண்டை உடச்சு ரத்தம் பீச்சு நடிக்கும் பாத்துக்க
அந்தாண்ட சைடு மூடவும் இல்லை. அங்கங்கே குழந்தைங்க வேற பள்ளத்தில் விழுதுவலாம். இதுங்க ரெண்டும் சின்னதுங்க. இதுங்க கத்தினா கூட யாருக்காவது ஏதாவது கேட்குமா சொல்லு. அம்புட்டு அடிச்சியா நான் வடிச்சு இப்போதான் வீட்டில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அழுதுங்கனே அப்படியே உறங்கி போயிட்டா பார்த்துக்க. அதனால தான் சோறு தண்ணி கூட திங்கலை. அதான் சும்மா சரி உன்கிட்ட ஏதாவது கறிச்சோறு ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். புள்ளி அடிச்சது மட்டும் இல்லாம அதே சாக்குல இப்படி சோத்தியம் கேட்டா பாரு இவள. ஏ கனி, எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அங்க பள்ளம் கிடக்கு அது கிடக்கு இது கிடக்குன்னு. பள்ளத்துல விழுந்தா என்ன ஆவறது கனி? எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க. பெரியம்மாவும் சொன்னாலும் கேட்கணும் தானே கனி. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு அப்பா கிட்ட சொல்லி. அம்மா மூஞ்சி பத்தியா நல்லா உச்சி குடிமி என்னைய மாட்டி விடுற இது உனக்கு இருக்கு. உமா அப்புறம் அந்த குழம்பு கேட்டனே உமா, கொஞ்சமா கொடுத்தனா பரவாயில்ல. அண்ணனும் பச்சியோட கிடக்காரு. சியானா வேற அடிச்சு போட்டு வந்துட்டேன். அவ வேற அழுதுன்னு கிடக்கா. அதான் கொஞ்சம் குழம்பு கொடுத்தனா காணும். நானும் குழம்பு வச்சேன் பார்த்துக்கோமா, அது காணல. கொஞ்சம் சொத்தோண்டு தான் இருக்கு குழம்பு. அதுவும் அதுனா அது குறை இது குறைன்னுவாங்க. நீ கொஞ்சம் கொடுத்தனா கலந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏக்கா நானே கொஞ்சம் குழம்பு தான்க்கா வச்சேன். அதுவே இவருக்கும் அவளுக்கும் காணாது போலக்கா. நானே சோத்துல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தான் சாப்பிடலான்னு இருக்கேன். என்ன நடிக்கிறா பாரு. அந்த ஆள் ஒரு கூட மீன் வாங்கி குத்துரு வந்தேன்னா மீனே எல்லாம் தண்ணி ஊற்றி திங்கணும். அந்த ஆள் இன்னைக்கு வரட்டும். தலை தனியா முன்ன தனியா திருவி கடாசிடுறான். சரிக்கா நீங்க வேணா வாங்க. கனிக்கு தான் கொஞ்சம் குழம்பு வச்சிருக்கேன், அதை வேணா ஊத்தி தாரேன். இல்ல உமா இருக்கட்டும், பிள்ளைக்கு வச்சிருக்கிறது எதுக்கு நான் வாங்கணும். நீ கொடு, நான் போய் வேற எங்கேயா குழம்பு பார்த்துக்கிறேன். அப்ப சரிக்கா, கனி வேற அழுதுன்னு கிடக்குறா. நான் போய் அவளுக்கு சோறு போட்டு தாரேன். போங்க போங்க, நல்லா கறியும் சோறுமா போய் போட்டு தின்னுங்க. இந்த ஆளுகிட்ட சொன்னா எங்க புரியுது. இந்த ஆளுக்கு ஒரு கூறு இல்லை இந்த மனுஷனுக்கு. கனியம்மா கனியம்மா நெல்லுவ கனியம்மா. யார் அது? கனியம்மா இந்தாங்க உங்க சட்டி கொண்டா. இதா சட்டி கொண்டானா? ஏன் மஞ்சு என்ன? நான் கனியம்மாவை தானே கூப்பிட்டேன். கனியம்மா தான் கூப்பிட்டேன். நானும் கனிக்கு அம்மா தான். என்ன சொல்லு? செல்வப்பா வந்து காலையில எனக்கு மீன் குழம்பு மீன் வறுத்தது எல்லாம் கொடுத்தாவ. அதான் பாத்திரம் கொடுக்கலான்னு வந்தேன். இவன் ஏன் ஷாக் ஆகுறா? உமா நான் தான் ஷாக் ஆகணும். நீ இப்ப எதுக்கு ஷாக் ஆகுற? எனக்கு கொடுக்க மட்டும் குழம்பே இல்லை. உங்களுக்கு தண்ணி சோறு தான் திங்கணுன்ற. ஆனா மஞ்சுக்கு மட்டும் உங்களுக்கு கொடுக்க குழம்பு இருக்காக்கும். அது எவ்வளோ பெரிய குண்டான பாரு. ஏன் உமா உங்களால் கொடுக்க மனசு இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. எதுக்கு இப்படி ஓர வஞ்சின பார்க்குறச்ச? நீ இப்படி இருப்ப நான் நினைச்சே பார்க்கல உமா. ஐயோ அக்கா, எனக்கே இப்பதான்க்கா தெரியும். அந்த மனுஷனுக்கு நிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி சாப்பாடு போட்டு கொடுன்னு சொல்லி தான்க்கா என் கிட்ட இருந்து வாங்கிட்டு போனான். இப்படி பண்ணுவான்னு நினைக்கே இல்லக்கா. கடவுளே, அந்த படுபாவி இப்படி இல்லாம பண்ணின்னு இருக்கா. என்ன உமா சொல்ற நீ? ஐயோ எனக்கு கொடுத்திருந்தா கூட பரவாயில்லையே. இப்படி போய் எவளுக்கு கொடுத்துன்னு தெரியற அடைச்சா வரட்டும் இன்னைக்கு. ஏன் மஞ்சு எங்க உங்க அம்மா? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வண்டியில போயிருக்காவ. எங்க அப்பா அனி மஞ்சு அடிக்காது. இப்படி வா மஞ்சு. என்ன சொல்ற? எங்க போயிருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா கிட்ட போறேன். ஏ மஞ்சு நில்லு. மஞ்சு மஞ்சு என்னம்மா இங்கே உட்காந்துருக்க? கனி எங்க சாப்பிட்டாளா? நீங்க வருவீங்கன்னு தான் இங்க உட்காந்துன்னு இருக்கேன். இப்ப ஒரே வேலைமா, ஒரே டயர்டா இருக்கு. போய் காபி போட்டு எடுத்தா போ. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க போயிட்டு வரீங்க? உமா என்ன உமா நீ? நான் தான் போகலன்னு சொல்லிட்டு போனல, ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன். சரி சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உமா எல்லாமே சாப்பிட்டோம்மா. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சமைச்ச கைக்கு என்னதான் பண்றதுனே தெரியல. தங்க வளையல் தான் வாங்கி போடணும் போல. உமா என்ன உமா? ஏயா எங்கயா போய் சுத்திட்டு வர? உமா என்ன உமா பேசுற? ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். திருப்பி என்ன? சே, உன் சந்தேக புத்திக்கெல்லாம் ஒரு அளவு இல்லாம போயின்னு இருக்கு உன்ன. வாய மூடு. உன் மண்டவாளம் தண்டவாளத்துல ஏறியாச்சு. மஞ்சு எல்லா கதையும் வந்து என்கிட்ட சொல்லிட்டா.
உமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ஆஃபீஸ்க்கு தான் உமா போயின்னு இருந்தேன் அவ தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா என்னன்னு பார்த்தா உடம்பு சரியில்லை உமா அதான் உமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருந்தேன் உன்னை சும்மா நடிக்காது இன்னைக்கு இருக்கியா இன்னைக்கு இன்னொரு செத்த நீ அமுக டுமுக அமால் டுமால்